இவங்க வந்து ஃபோனில் டேப் பண்ணியிருந்தாலோ இல்லை நேரில் பார்த்துருந்தாலோ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஒன்று அழிச்சிருந்தாங்கன்னா டே ஒன்லேயே அழிச்சிருந்துருப்பாங்க, இல்லாட்டி வந்து எடுத்துட்டாங்கன்னா போலீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இவர்களை சம்மன் பண்ணி விசாரிச்சு தான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்களை கைது செய்தும் எதுவும் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே வந்து உயர்நீதிமன்றம் வந்து 2 வேளை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணப்பட்டதை பெயில் கிடைச்சதுங்கிற பார்த்தோம் திரு செந்தில் பாலாஜி, அசோக்குமார். அதே தான் திரு ஏவ வேலு அவர்கள் வந்து கரூரில் வந்து சாலை போட்டதுக்கு போடாமலே ஒரு 3 கோடி ரூபா அடிச்சாரு. நம்ம வந்து பீகாரில் வழக்கமாக நடக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கீமும் வந்து பேப்பரில் இருக்கும், எதுவுமே ரோட்டில் இருக்காது. அதை மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து செலவழித்து எக்ஸ்ட்ராக்லேருந்து எடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஆனால் வந்து ரோடே போடலை. அப்போ இது வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே எவிடன்ஸில் அப்போ கரூரில் ரோடு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஃபோட்டோவில் தெரிஞ்சிடும், ஒரு வீடியோ தெரிஞ்சிடும். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சாங்கிறது நெஃப்ட்ல அமௌண்ட் யாரும் கவர்மெண்ட் வந்து யாருக்கும் வந்து 3 கோடி ரூபா கையில் வச்சுக்கன்னு யாருக்கும் கையில் கேஷாக கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக எவிடென்ட்லாம் ப்ரூவ் இருக்கும். அப்போ நீதிமன்றத்துக்கு நேராக கொண்டு போய் அவங்கள வந்து வழக்கு வச்சு சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து தண்டனை கொடுத்து அவங்க வந்து உள்ள வச்சாங்கன்னா அதில் வந்து கேட்பாரே கிடையாது. விசாரணைக்கு உள்ள வைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை.